அபூர்வமான ஆட்சி. எந்த அளவுக்கு என்றால் ஜனாசாவாக நின்று ஆட்சி செய்தவர். எந்த நாட்டு ஜனாதிபதி மௌத்தானாலும் ஒரு கிழமை தான் வச்சிருப்பான். அது உள்ள மருந்தெல்லாம் போட்டு வைப்பானு மர ஒரு கிழமைக்கு அங்கால அது ஊத ஆரம்பிச்சு மர கொண்டு போய் பத்த வச்சிருவான், இல்லாட்டி புதைச்சிருவான். இது எப்படி ஜனாதிபதி? மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலை நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக மகா சக்கரவர்த்தி, மனிதர்கள் அல்ல பாஸ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது மனிதனா? ஜின்கள், காலடியில ஜின்கள். இப்படிண்டா வரும், அப்படிண்டா போகும். ஜின்களை வைத்து பள்ளிவாசல் வேலை நடக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸால அண்டர் கிரவுண்ட் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி. இப்ப தெரிகிறதெல்லாம் சுலைமான் நபி கட்டினதல்ல. அங்க இருக்குது காத்தாங்குடியில இருக்கிற பள்ளிக்கு பேர் பலஸ்தீன்ல குப்பத்து சஹ்ரா. அதுக்கு முன்னால ஒன்று மஸ்ஜிதுல் கிபலி, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தளம் போட்ட பள்ளி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சியில் 5000 பள்ளி கட்டினார். அதுல ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற பள்ளி. பள்ளிவாசல் வேலை நடக்குது, சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருக்கார். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், சுலைமானை நாம் மௌத்தாக்க நாடினோம். பள்ளிவாசல் வேலை நடக்குது, ஜனாதிபதிக்கு மௌத் வரப்போகுது. இப்படி நிற்கிறார் அசாவை வைத்துக் கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். செங்கோலை ஊன்றி வேலையை பார்த்து கொண்டு நிற்கிறார். அல்லாஹ் ரூஹ் எடுத்தார், மௌத்தாயிட்டார். ஆனா ஜனாசா உடல்ல, ஜனாசா கீழே விழல, ஜனாசா நிக்குது. இப்ப இப்படியே கண்ணை திறந்த நிலையில ஜனாசா நிக்குது. அல்லாஹ் சொல்றான், மாதல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதன். அல்லாஹ் சொல்றான், அப்படியே நின்றார். பள்ளிவாசல் வேலை நடக்குது. சரியா பள்ளிவாசல் கட்டி முடியும் போது, பள்ளிவாசலை கட்டி முடியும் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை, செங்கோலை கரையான் திங்க ஆரம்பிக்கும். ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. பள்ளி கட்டி முடிய அசா ரெண்டா உடைஞ்சி ஜனாசா அப்படியே கீழே சாய்ந்தது. பலம்மா ஹர்ர, கீழே விழுந்ததுக்கு பின்னாலதான் தெரியுமா, ஆஹா இவர் எப்பயோ மௌத்தா போயிட்டார். தெரிஞ்சிருந்தா நாங்க தப்பி ஓடி இருக்கலாமே. இன்னுக்கெல்லாம் விடுதலை. காத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, ஜின் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, பறவ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, மிருகங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, முழு உலகமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில். ஈமானோட கொடுத்ததால சரியா பாதிச்சார். ஈமான் இல்லாம கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கு? அவ்வளவுதான். சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள், மௌத்தா போய் 1 வருஷம் ஜனாசாவாக நின்று உலகத்தை ஆண்டவர். ஜனாசாவாக 1 வருஷம் நின்று உலகத்தை ஆண்டவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஆட்சி?